செல்வம் அவர்களுக்கு நம்முடைய அன்பு சகோதரர் மாலை இருக்கிறார். அடுத்தபடியாக உறவு 2 நிமிடம் KKS அவர்கள் நாடுகிற வாழ்த்துறை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய எங்கள் நாடக மன்றத்தின் ஆதரவேற்று இந்த வழியில் வந்து இந்த நாடகத்தை சிறப்பாக நடத்தி கொடுக்க அண்ணன் KKS அவர்களுக்கு எங்கள் கோயில்களை நாடக மன்றத்தின் சார்பாகவும் இளமலம் நற்பணி மன்றத்தின் சார்பாகவும் இந்த மலர்மையை அன்பனாக நினைக்கிறோம். நாடகக்கலை சொந்தங்களே, அதே போல இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய நாடகத்தை சிறப்பிக்க வந்துள்ள பெரியவர்கள் அனைவரையும் வணங்கி சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், தலவாப்பேட்டையில் பல மன்றங்கள், அந்த பல மன்றங்களோடு நான் பயணித்திருக்கின்றேன். செல்வம் முறையை நடத்தி கொண்டிருக்கின்றேன். இந்த நாடக விழாவிற்கு வருகை தந்திருக்கும் தலைமை வாழ் தங்கங்களே, எங்கள் ஆசான் திரு பூபால் அவர்களின் ஆசையோடு இந்த நாடகம் நடைபெற உள்ளது. இந்த நாடகத்திலே எங்களுடைய குழந்தைகளை நாங்கள் இறக்கி விட்டிருக்கிறோம். நாங்கள் செய்ததை விட எங்கள் குழந்தைகள் சிறப்பாக செய்வார்கள் என்ற நம்பிக்கையோடு உறுதியோடு கூறிக்கொண்டு தலைவாழ் மக்களிடமிருந்து நாங்கள் விடைபெறுகிறோம். நாடகத்துக்கு வருகை தந்த தலைமை கிரியன் அவர்களுக்கு மன்ற கண்மணிகள் மாலைவர்கள். இந்த நாடகம் நடைபெறது முற்றிலும் எல்லா பசங்க மட்டும்தான், இனிமேல் பண்ணுவாங்க. வீழ்வது யார் வெல்வது யார் அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். எல்லாமே நல்லதுதான், சரிங்களா? உங்களுக்கு கிரி அவர்களுக்கும் மலர் மலையாய் அன்பு மலையை அணிவிக்க வேண்டுகிறேன். இந்த நாடகம் சீரும் சிறப்போடும் நடைபெற வேண்டுமென்றால் தலைமை பொறுப்பு ஒருத்தர், முன்னணி வைக்கிற ஒருத்தர், வாழ்த்து இருக்கிறாங்க. என்னை வந்து தலைமை பொறுப்பு ஏற்று நடத்தி கொடுக்க வேண்டுமாய் அன்போடு கேட்டுக்கொண்டிருக்கின்ற இந்த நாடக மன்றத்தினுடைய அன்பு சகோதரர்களுக்கு முதற்க நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, ஒவ்வொரு வருஷம் புதன்கிழமை தான் நாடகம் நடத்துவோம் நம்ம ஊரில். ஆனால் இந்த வருஷம் நான் கூட தெரியல, எனக்கு நானும் வெளியூர் போயிட்டு செவ்வாய்க்கிழமை காலையில் தான் வந்தேன். அப்புறம் கேட்டால் 2 நாடகம் நடக்கிறதுங்கிறாங்க. ஏன்னான்னு கேட்டேன். இல்லை டைரக்ஷன் பிடிக்கல, அதனால் வந்து நாங்கள் நடத்தின ஒரு அருமை நண்பர்கள், என்னோட உறவினர்கள், சகோதரர்கள்லாம் வந்து என்ன சொன்னாங்களாம், ஒரு டைரக்ஷன் பிடிக்கலன்னு சொல்லி ஒரு நாடகத்தை நிறுத்த முடியாது. ஒரு வீட்டில் ஒரு தாய் தகப்பு இருக்கிறாங்க, 4 குழந்தைங்க இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த 4 குழந்தைங்க நல்லவங்களா இருக்க மாட்டாங்க. ஒருத்தன் வந்து நாடக ரசிகராக இருப்பான், ஒருத்தன் தொழிலதிபராக இருப்பான், ஒருத்தன் விளையாட்டு வீரராக இருப்பான், இன்னொருத்தன் என்னையாட்ட ஊர் சுத்தரவனா இருப்பான். அந்த மாதிரி தான் நாட்டில் நடக்குது. அந்த அடிப்படையில்
உலகமெல்லாம் படைச்சவளே ஓம் சக்தி தாயே ஈஸ்வரியே அம்மா தாயே அம்பிகையே உள்ளமெல்லாம் நிலச்சவளே ஓங்கார பொருளே உமையவளே அம்மா தாயே பார்வதியே ஊருக்கொரு பேர் உனக்கு அந்த பேருக்குள்ள பொருள் இருக்கு வீதிக்கொரு வேம்புனக்கு நீ வீட்டிருக்க நிழல் இருக்கு சிலு சிலுக்குது அம்மா உந்தன் கோலம் கண்டா படபடக்குது தாயே உந்தன் சூலம் கண்டா அம்மா உலகமெல்லாம் படைச்சவளே ஓம் சக்தி தாயே ஈஸ்வரியே அம்மா தாயே அம்பிகையே உள்ளமெல்லாம் நிலச்சவளே ஓங்கார பொருளே உமையவளே அம்மா தாயே பார்வதியே கடிப்பவ தேடி கொடுப்பவ மாக்காளி காடு திரிபவ ஓடி வருபவளே நாகவல்லி சூலம் எடுப்பவ சூடம் கேட்பவ சுகுமாரி நாடி வருபவ நாடு காப்பவளே கடுப்பாடி அடி தேசமுத்துமாரி தேவி கருமாரி காளி பயங்கரி நீலி பகவதி ஆயி மகமாயி ஆவுடை நாயகி ஆனந்தவல்லி அத்தனமாரி பண்ணாரி மாறி படவெட்டுக்காரி பாளையக்காரி பாலமாதேவி ஆயிரங்கண் மாறியரே மாறும் அம்மா உலகமெல்லாம் படைச்சவளே ஓம் சக்தி தாயே ஈஸ்வரியே அம்மா தாயே அம்பிகையே உள்ளமெல்லாம் நிலச்சவளே ஓங்கார பொருளே உமையவளே அம்மா தாயே பார்வதியே கோலியனூர் மாறி அங்காளி எல்லை முத்துமாரி செல்வ முத்துமாரி சிவகாமி தஞ்சை முத்துமாரி கோவை தண்டுமாரி திரிசூலி வண்டியூரு மாறி கோல விழித்தாய் குலதேவி அடி அன்னை அபிராமி புன்னை நல்லூர் மாறி மண்டை காட்டு தேவி புதுக்கோட்டை மாறி கொப்புடை நாயகி வடிவுடை நாயகி திருவுடை நாயகி கொடியுடை நாயகி உறையூர் காளி மறுவூர் தேவி கருகாவூர் மாறி கற்பகவள்ளி ஆயிரம் கண் மாறியரே உலகமெல்லாம் படைச்சவளே ஓம் சக்தி தாயே ஈஸ்வரியே அம்மா தாயே அம்பிகையே உள்ளமெல்லாம் நிலச்சவளே ஓங்கார பொருளே உமையவளே அம்மா தாயே பார்வதியே ஊருக்கொரு பேர் உனக்கு அந்த பேருக்குள்ளே பொருள் இருக்கு வீதிக்கொரு வேம்புனக்கு நீ வீட்டிருக்க நிழல் இருக்கு சிலு சிலுக்குது அம்மா உந்தன் கோலம் கண்டா படபடக்குது தாயே உந்தன் சூலம் கண்டா உலகமெல்லாம் படைச்சவளே ஓம் சக்தி தாயே ஈஸ்வரியே அம்மா தாயே அம்பிகையே எங்கள் உள்ளமெல்லாம் நிலச்சவளே ஓங்கார பொருளே உமையவளே அம்மா தாயே பார்வதியே வழியா சந்தோஷமா நான் என்னைக்கு வாழணும் அதுக்கு நீதான் பாரு. என்னப்பா என்ன விஷயம்? மாப்பிள்ள திடீர்னு நெஞ்ச வழியில செத்து போயிட்டாருமா. ஊருக்கு கிளம்பிட்டியா? ஆமா தினேஷ், எங்க அப்பா செஞ்ச கணக்குள்ள வேலைய அவர் செஞ்ச அதே வீட்டில் நானும் செய்ய போறேன்டா. ஏது உங்க அப்பா பார்த்தா கணக்குள்ள வேலையா? ஏய், உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? அவர்தான் காலம் பூரா அடிமையா கருப்பு கோட்டு கையில நோட்டு
முதலாளிய பார்த்தா கைகட்டுன்னு வாழ்ந்துட்டு போயிட்டாருன்னா நீயும் அந்த வேலையவே பார்க்கணுமா? இது என்ன உங்க அப்பாவோட லட்சிய கனவா? அதை நீ தான் நிறைவேற்றணுமா? அப்போ லட்சியம் என்னடா? 6 மாசத்துக்கு முன்னாடி எங்க அப்பா இறந்துட்டாரு. அதுக்கு முன்னாடி கடைசியா ஒரு எழுதின லெட்டர்ல என்ன எழுதினாரு தெரியுமா? அப்படி என்னடா எழுதியிருந்தாரு? கண்ணா, நீ என் மேல உண்மையான பாசம் இருந்தா விதவியா இருக்கிற முதலாளி பொண்ணு வண்ணக்கிளிக்கு நீதான் வாழ்க்கை கொடுக்கணும்னு சித்தமா கொண்டு வச்சிருக்க அந்த பொண்ணை நீதான் காப்பாற்றணும்னு எழுதியிருந்தாரா? உங்க அப்பா ஏதோ அந்த பொண்ணு மேல பரிதாபப்பட்டு எழுதியிருந்தா அதை செய்யணும்னு ஏதாவது கட்டாயமா? கட்டாயங்களா? கட்டளை. என் மனசாட்சிக்கு நானே போட்டுக்கிட்ட கட்டளை. நான் இல்லாத இவ்வளவு வளர்த்து ஆளாக்குன என் தந்தையின் ஆசையை நிறைவேற்றுறதுன்னு நானே கட்டளை கொடுக்க தெரியாது. கண்ணா, உங்க அப்பாவோட ஆசைய நிறைவேத்து, நான் வேண்டான்னு சொல்லல. ஆனா அந்த பொண்ணு ஒரு விதவைய மணந்து உன்னால நிம்மதியா வாழ முடியுமா? இல்ல இன்னொருத்தனுடைய மனைவி உனக்கு மனைவியா வரப்ப அதை உன்னால ஜீரணிக்கத்தான் முடியுமா? இதெல்லாம் ஒத்து வராது கண்ணா. வேற பேச்சு பேசுற. நீ எத்தனையோ பொண்ணுங்க காலையில ஒருத்தன் மாலையில ஒருத்தன்னு ஆளை மாத்திட்டு அலையிறாங்க. கல்யாணம் வந்துட்டா அப்படியே கண்ணகியா மாறிடுறாங்க. அதை கட்டிக்கிறோம்னு நினைச்சு எத்தனையோ பேர் கல்யாணம் பண்ணிக்கல. அது உங்களால ஜெயிக்க முடியும். காலையில் வச்ச பூ கூட மாலையில தாண்ட வாடி போகும். அந்த பூக்கிற கையில் கூட வண்ணக்கிளியோட தாலிக்கு இல்லை, அதுக்குள்ள ஒரு தாலி இறங்கிருச்சு. அப்படிப்பட்ட ஒரு பொண்ணுக்கு வாழ்க்கை கொடுத்தா அதனால ஜெயிக்க முடியாதா? நல்லா இருக்கிறா உங்க நாயம். டேய், கல்யாணம் பண்ற எல்லாருமே அவன் உடம்பு சுத்தமாக்கு பாக்குறத தவிர மனசு சுத்தமாக்குதானு எவனாச்சும் பாக்குறீங்களா? வர்ற பொண்ணு சீர்திருத்தமா வாழ ஆசைப்படுறீங்க. கோடி கோடியா கொண்டு வர நினைக்கிற சமயத்துல கோடியிலே ஒருத்தன் அந்த பொண்ணோட குடும்பம் எடுத்து ஆசைப்படுறா. விதியை கட்டுற வாழ்க்கை வெட்டி வாழ்க்கைன்னு வேளாண் பாச உன்னமர்களுக்கு அந்த வெள்ளச்சீலை கலாசீலையை மாத்தி காலமுறை கண்களமா பார்த்து பண்ணது கண்ணு. சாரிடா கண்ணா, விதவைய கல்யாணம் செஞ்சா வாழ்க்கை வீணா போயிடுன்னு இந்த சமுதாயம் சொல்றது கேட்டு நானும் உன்னை சங்கடப்படுத்திட்டேன். கண்டிப்பா உன் லட்சியத்தை நீ ஜெயிப்ப, அந்த பொண்ணுக்கு நீ வாழ்க்கை கொடுப்ப. இப்ப உன்னை பத்தி நல்லா புரிஞ்சுக்கிட்டேன் கண்ணா. அப்ப மூளைடா காலங்காலமா இருக்க எண்ணங்களுக்கு உரம் போட்டு வளர்த்திட்டு இருக்கிற இந்த சமுதாயம்டா, அதைத்தான் நான் மன்னிக்கணும். அது திருந்தப்ப இதுகளை தான் மன்னிக்கிறது என் வேலை இல்லை. மணக்கிறது தான் என் வேலை. நான் வரேன். அண்ணா, விதவைகளை பத்தி என் மனசுல இருந்த விசைச்செடிய வேரோட புடுங்கிட்டேன். முயற்சி வெற்றியடைய என்னுடைய வாழ்த்துக்கள் கண்ணா. வக்கீலையா, வாங்க வாங்க. வணக்கம். உட்காருங்க. அம்மா வணக்கிளி, வக்கீலையா வந்திருக்காரு. கூட காபி போட்டு கொண்டு வாமா. என்னங்க இது, குழந்தை பிள்ளைகிட்ட போய் இந்த வேலையெல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க? எரும மாடு மாதிரி நான் இருக்கேன்ல, நான் போய் காஃபி கொண்டு வர மாட்டேனா? இருங்க, நான் போய் எடுத்துட்டு வரேன். நீயே கொண்டு வந்துட்டியடா, பரவாயில்ல. வக்கீலா, காசு கொடுக்குறேன். அம்மா வணக்கிளி, உன் சித்திக்கு நீ ஒரு வேலை கூட செய்யக்கூடாது. அவனால ஒருத்துக்கவே முடியாது. வக்கீல் சார், வண்ணக்கிளியே சின்ன வயசுல இருந்து செல்லம்மா கிளிப்பிள்ளை மாதிரி பொத்தி பொத்தி வளர்த்துட்டோம். ஆனா அந்த ஆண்டவன் தான் அவ வண்ணத்தை பறிச்சுக்கிட்டான். இவளை வெள்ளச்செவில பாக்குறதுக்கா நாங்க வண்ணக்கிளின்னு பேரை வச்சோம். நடந்ததை நினைச்சு இப்ப எதுக்காக விதிய மாத்த யாராலதான் முடியும்? அம்மா, வாழ்க்கையில நொந்து போன வண்ணக்கிளிக்கு நீங்க தான் ஆரவு. நீங்களே இப்படி பண்ணா வண்ணக்கிளிக்கு யாருமா ஆரவு? வக்கீலையா, அவங்க அப்பா உயில் படி தான் சொந்த தங்கச்சி மகனுக்கு தான் நாங்க வண்ணக்கிளியை கல்யாணம் பண்ணி வச்சோம். இந்த சொத்தையெல்லாம் அவங்க பொறுப்புல ஒப்படைச்சிட்டு நாங்க நிம்மதியா இருக்கலாம்னு நினைச்சோம். ஆனா அந்த பாவி காலம் பூரா எங்களுக்கு நிம்மதி இல்லாம பண்ணிட்டு அவன் நிம்மதியா போய் சேர்ந்துட்டான். நீங்க ஏமா கவலைப்படுறீங்க? தாலியா அன்னைக்கு மனைவியோட தாலி இறங்கிருச்சு.